பயிற்சி 6.3 கொஷின் நம்பர் 1 ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க, பி வெக்டார், சி வெக்டார் 3 வெக்டார் கொடுத்துருக்காங்க. எனில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். ஸோ நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், ப்ராக்கெட்டுக்குள்ளதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளதை எடுத்து எழுதுங்க. ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். 2 வெக்டாரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், டெட்டு போடணும். டெட்டு போட்டு ஐ கேப் ஜே கேப் கே கேப்னு எழுதணும். ஓகே, இப்போ ஏ வெக்டாரில் இருக்கிற கெழுவெல்லாம் பாருங்கள். ஐ ஜே கேவோட கெழு எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதுங்க. ஓகேவா, ஐயோட கெழு 1, ஜேவோட கெழு -2, கேவோட கெழு 3. அடுத்து இங்கே என்ன இருக்குது, பி வெக்டார். அப்போ பி வெக்டாரில் இருக்கிற ஐ ஜே கேவோட கெழு எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதுங்க. ஐயோட கெழு என்ன 2, ஜேவோட கெழு 1, கேவோட கெழு -2. அவ்வளோதான். எப்பவும் போல் நம்ம இதை விரிவுபடுத்த போகிறோம். இது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போது ஐ கேப் மூலமாக விரிவுபடுத்துகிறோம். இது 2 கட் ஆகிடுமா, இது 2 பெருக்கிறோம், இது 2ஐயும் பெருக்கி இங்கே போடுறோம். அடுத்து ஜே கேப், இதோட குறி மைனஸ். ஸோ மைனஸ் ஜே கேப் போட்டுட்டு இதை கட் பண்ணுங்கள். மீதி இருக்கிறத எடுத்து பெருக்கி போட வேண்டியதுதான். அப்புறம் ப்ளஸ் கே கேப். ப்ளஸ் கே கேப்னால் இது கட் ஆகிடுமா, இப்போ இந்த 2 நம்பரையும் பெருக்கி இங்கே போடுங்க. இப்போது ப்ராக்கெட்டுக்குள்ளே 4 - 3 1, 1 இன்ட்டு ஐ கேப் ஐ கேப். இங்கே பாருங்கள், -2 -6, அப்போ -8 வரும். இந்த மைனஸோட சேர்ந்தா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8ஜே. ஓகேவா, அடுத்தது கே கேப்புக்கு போகலாம். இது பாருங்கள், 1 + 4 5, ரெண்டுமே ப்ளஸில் தான் இருக்குது. அப்போது ப்ளஸ் 5K. இந்த ஐஜேகேக்கெல்லாம் தலை மேலே இப்படி கேப் போடணும் நீங்கள். ஏபிசின்னு வந்தால் வெக்டார் போடணும். ஓகேவா, இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரோட ஆன்சர் இது. அப்புறம் கொஷின் எடுத்துன்னு வந்து ஃபுல்லாக எழுதுங்க. ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். ஸோ இப்போ இது 2 இருக்குது இல்லையா, அந்த ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அதோட ஆன்சர் தான் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். அடுத்தது சி வெக்டார். சி வெக்டார் கொஷின்லேயே இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரே வெக்டர் தான் இல்லையா. அப்போது 2 வெக்டர் வந்தாலே நம்ம என்ன பண்ணோம், டெட்டு போட்டுட்டு ஐஜேகே எழுதுறீங்க. அப்புறம் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் தானே ஃபஸ்ட்டில் இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற ஐஜேகேவோட கெழு எடுத்துட்டு வந்து எங்கே எழுதணும், இந்த இடத்துல எழுதணும். அப்புறம் இங்கே என்ன இருக்குது, சி இருக்குது. சி வெக்டார் தான் இருக்கு பாருங்கள். சி வெக்டாரில் இருக்கிற ஐஜேகேவோட கெழு எடுத்துகிட்டு வந்து எங்கே எழுதுறீங்க, இங்கே எழுதுறோம். கரெக்டாக குறியோட பார்த்து எழுதணும். ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் போடுறோம், மைனஸ் இருந்தால் மைனஸ். ஓகேவா, அப்புறம் எப்பவும் போல் இதை விரிவுபடுத்துகிறோம். ஐ வழியாக ஜே வழியாக கே வழியாக விரிவுபடுத்துகிறோம். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள இதெல்லாம் சுருக்கணும்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இதை சுருக்குனா இந்த ஆன்சர், இது 2த்தையும் சுருக்கணும்னா இந்த ஆன்சர் வரும். ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்கிற ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட ஆன்சர். ஸோ நல்லா இந்த கிராஸ் ப்ராடக்ட்டு, டெட்டு, உள்ளே இருக்கிறது கூட்டல் கழித்தல் இதெல்லாம் தெரிஞ்சால் இந்த பயிற்சி ரொம்ப ஈஸியான பயிற்சி.